2026ஆம் ஆண்டு ஐசிசி டி20 உலகக் கோப்பையில் டி20 வேர்ல்ட் கப் 2026 ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. கொழும்பில் உள்ள ஆர். பிரேமதாசா மைதானத்தில் நேற்று பிப்ரவரி 13, 2026 நடைபெற்ற இந்த போட்டியின் முழு விவரங்கள் இதோ. போட்டியின் சுருக்கம். மேட்ச் சமரி. ஜிம்பாப்வே பேட்டிங் 169 கீழ் 20 ஓவர்கள். டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஜிம்பாப்வே வீரர்கள் நிதானமாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் விளையாடினர். பிரையன் பென்னட் 64 நட்சத்திரக்குறி ரன்கள் 56 பந்துகள் எடுத்து ஆட்டமிழக்காமல் கடைசி வரை நின்றார். மறுமணி மற்றும் ரையன் பேர்ல் தலா 35 ரன்கள் எடுத்து நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்தனர். சிக்கந்தர் ராசா இறுதியில் அதிரடியாக விளையாடி 13 பந்துகளில் 25 நட்சத்திரக்குறி ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோரை 169 க்கு உயர்த்தினார். ஆஸ்திரேலியா பேட்டிங் 146 கீழ் 19.3 ஓவர்கள். 170 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலியாவுக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. ஜிம்பாப்வே பந்துவீச்சாளர்கள் ஆஸ்திரேலியாவின் முன்னணி வரிசையை நிலைகுலைய செய்தனர். மேட் ரென்ஷா தனி ஆளாக போராடி 65 ரன்கள் எடுத்தார். கிளெயின் மேக்ஸ்வெல் 31 ரன்கள் எடுத்தார். அதிர்ச்சி வீழ்ச்சி. ஜோஷ் இங்கிலிஸ் 8, டிராவிஸ் ஹெட் 17, கேமரூன் கிரீன் 0 மற்றும் டிம் டேவிட் 0 ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். பந்துவீச்சு நாயகர்கள். பிளெஸிங் முசரபானி 4 ஓவர்களில் வெறும் 17 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வென்றார். பிராட் எவன்ஸ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வரலாற்று முக்கியத்துவம். 1. இரண்டாவது முறை டி20 உலக கோப்பை வரலாற்றில் ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்துவது இது இரண்டாவது முறையாகும். முதல் முறை 2007இல். 2. இந்தியாவின் ராசி 1983 ஓடிஐ மற்றும் 2007 டி20 உலக கோப்பைகளில் ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்த போதெல்லாம் இந்திய அணிதான் கோப்பையை வென்றுள்ளது.